Namaskar, I'm Samit Garg, the president of the Events and the Entertainment Management Association, which is called IMA. We're here in Chennai at the ITC Grand Chola for Imagine 2026. Imagine is our annual convention where all of us as members, stakeholders of the live events and experiences business, we come together under one roof for 3 days. This is where we deliberate, we discuss policy, we converse around roadmaps, we recognize the progress of our industry, of individuals, of companies that have performed well, we celebrate talent, we identify skills and make sure that we remain on the same page as far as progress and road mapping of our industry for the future is concerned. So this is our annual flagship event where we share knowledge, we also celebrate and party. We deliberate on different kinds of conversations with authorities, whether it is to do with bureaucracy, whether it is to do with government stakeholding, ministers, etc., etc. So thank you everybody for being here with us today, and we really appreciate your presence. Thank you so much. Thank you. DV Vinod Gopal, நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். IMA இஸ் ஈவெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். இந்தியாவில் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 3.5 lakh crores இண்டஸ்ட்ரி சைஸுங்க. ஸோ இந்த 3 நாள், தட் இஸ் 7th, 8th, 9th நாங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட் மேனேஜர்ஸும் சென்னை கூட்டின்னு வந்திருக்கோம். ஆல் த லீடிங் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஹியர். மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து தமிழ்நாடுல ஈவெண்ட்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ஜாஸ்தி வெட்டிங்ஸ் நடக்கணும், அதுதான் எங்கள் அஜெண்டா. ஸோ அக்ராஸ் இந்தியாவிலேருந்து இன்றைக்கி இந்த ஹாலில் ரைட் நோ 680 ஈவெண்ட் மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜரும் அட்லீஸ்ட் ஒரு மைஸ் ஈவெண்ட், ஒரு வெட்டிங் இங்கே பண்ணால் கூட we are increasing the business size by about 3 times. ஸோ அதாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கலாச்சாரம் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. எப்போவுமே தமிழ்நாடு அதே பொய்க்கால் குதிரை தான் காட்டின்னு இருக்கும். அது இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட்டின்னு வந்திருக்கோம். இன்றைக்கி மார்னிங் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கில் வந்து 4 ஸ்டேட்லேருந்து ஆர்டிஸ்ட் வந்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 85 ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஸ்டேஜில் இனாகுரல் டான்ஸ் நீங்கள் பார்த்தா 110 ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ 200 ஆர்டிஸ்ட் நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது, இங்கே இருக்கிற சாப்பாடு என்னென்ன புது விதமான சாப்பாடு, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ரூம்லேயும் திருநெல்வேலி ஹல்வா, அதுலேருந்து எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்டர்கான்டினென்டல் ஹோட்டலில் வந்து சீ சைடில் வந்து இந்த பீச் ப்ரமோட் பண்ணிட்டுருக்கோம். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இப்போது பீச் வெட்டிங்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஈவெண்ட் மேனேஜர்ஸும் அங்கே கூட கூட்டின்னு போயிட்டு தமிழ்நாடுவில் சென்னை சிட்டியில் இருக்கிற பீச் என்னென்ன இருக்குது, இங்கே அங்கே ஹோட்டல்ஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் காட்ட போகிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஒரு ஊருக்கு வரணுன்னா அந்த ஊரில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நாங்கள் கமர்ஷியலாக யாருக்காவது பண்ணோன்னே நாங்கள் பண்ண இந்த ஈவெண்ட் வேல்யூ வந்து மினிமம் ஒரு 30 crores ஆகுங்க. ஸோ இந்த 30 crore rupees ஈவெண்ட் வந்து எல்லா வெண்டர் பார்ட்னர்ஸ் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவெண்ட் மேனேஜர்ஸ் நாங்கள்லாம் சேர்த்து about 10 to 15% காஸ்ட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 20 அடிக்கு எல்இடி போடலாம். பட் நாங்கள் போட்ட சைஸ் வந்து 200 அடி. இந்த டோட்டல் 300 feet ஹாலில் வந்து 200 அடி எல்இடி போட்டிருக்கோம். இதுக்கு நான் எங்ககிட்ட இவ்வளோ சாமான் இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தமிழ்நாடுக்கும் சரி எல்லாம் சென்னை ஈவெண்ட் மேனேஜர்ஸுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு 1 crore people டைரக்ட்லி இன்டைரக்ட்லி எங்கள் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ரிலேட்டடாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 140 பேர் எங்கேயாவது பார்த்தா அதில் ஒரு ஆள் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லைங்க, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐபிஎல்லேருந்து எல்லாம் கபடியிலேருந்து எல்லாம் ப்ரீமியர் லீக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. கான்சர்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கான்சர்ட் எக்கானமி அவ்வளோ இல்லை, இப்போ கான்சர்ட் எக்கானமி ஜாஸ்தியாக இருக்குது. 65,000 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ், மைஸ், வெட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 லட்சம் கோடி வால்யூம் நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியிலங்க. ஆமாங்க, நிறைய யூத் ஜென்சி யூத்லாம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் வி நீட் மோர் பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ அது மாத்திரம் இல்லைங்க, எங்கள் இண்டஸ்ட்ரி உள்ளே வர்றது வந்து கொஞ்சம் என்ட்ரி பேரியர் வந்து ரொம்ப கம்மி. ஒரு டாக்டர் ஆகணுன்னா 5 வருஷம் படிக்கணும், அதெல்லாம் பண்ணோம். ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ட்ரி பேரியர் அவ்வளோ இல்லாதனால வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம்.
எல்லாரும் ஈவெண்ட் மேனேஜர் ஆகணும்ட்டு இல்லை, ஈவெண்ட்லேயே வந்து சின்ன சின்ன வெண்டர்ஸ் கூட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டர், அவங்க ஒன்லி அந்த பார்ட்டி டைமில் ப்ராப்ஸ் மாத்திரம் வாடகைக்கு தருவாங்க, அதுக்கு ஒன்று இருக்காங்க. டெக்னாலஜி, நிறைய ஈவெண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜி வருது. இன்றைக்கி வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா வந்து 50,000 பேர் 40,000 பேர் ஹால் உள்ளே போயிட்டு வர்றாங்க. அங்கே நிறைய டெக்னாலஜி தேவை. ஸோ டெக்னாலஜியும் சரி, எல்லா பிஸ்னஸ்க்கும் சரி, எனி ஒன் கேன் என்டர் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. அண்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்தியா ஜிடிபி குளோபலி பார்த்தா 4%. பட் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து குளோபல் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபி 2.5% தான். ஸோ இன்னொரு 1.5% பெரிய கேப் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து ஃபில்அப் பண்ணலாம். ஸோ வி நீட் மோர் பீப்புள் டு என்டர் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. Ricky Cage, I'm a music composer, and today I'm at the EMA event, and it's absolutely fantastic to be over here. Of course, I'm not an event organizer. I'm a musician. But I believe that when it comes to us musicians, or when it comes to us human beings itself, it's very important for us to live as a society and live as a community, and what better way to do that through the magic of events. So for me, it's wonderful to be over here, to meet the entire fraternity, to meet the event organizers that have been creating some of the greatest and the largest events in India. As was told in this particular event, they are helping with the economy, they're helping with jobs, they're helping improve the lives of people. So I'm very grateful to be over here, and I wish EMA the best, and I wish every single event organizer across India my very, very best, because what they're doing is bringing people together. And I think in times like today, we need to bring people together, we need to make people laugh, we need to make people entertain, and EMA is doing that in the best possible way. Both ways here means that the government of India is also the single largest customer that we have in our businesses today. One client that is spending more than 60,000 crores of rupees every year on live events and experiences. So this collaboration is extremely, extremely important, because the kind of communication that you can have is extremely relevant and very, very strong. More than 3,000 tenders are issued by the government every year, and not in one region or zone, practically across all states and the union territories put together. A seat at the policy table, something that we've all been fighting for, and I think we've been able to achieve a lot of headway there. Wed in India initiative, which is formally recognized. We're shaping or trying to influence the shaping of the MICE policy that the Ministry of Commerce through DPIIT is working on. And now we've also started the exercise to ensure that there is proper talent ecosystem that develops parallelly along with it. Because, and most of us know that in our expansion today, the two major problems that we are facing in industry, one is of qualitative talent and the other is access to capital. There is work happening on all of that. The largest movement in terms of collaboration with the government in today's time is the Live Events Development Cell, LEDC, that everyone's aware of. Thank you, sirs, friends sitting in this room, for taking this to wherever it has reached today. 9 central ministries, 6 states, and 12 different national associations and bodies are collectively working to ensure that LEDC as a message, as a policy framework, is recognized, formally accepted, universally across India. The employment opportunity, which today is about 10 million people, our vision for 20 years that this should also double along with our top lines and bottom lines. So going from 10 million to at least 15, if not 20. We are the largest celebration economy, and everybody knows the size and scale of weddings that happens in India happens nowhere else. It is unfortunate that the number of weddings that happen in India are still lesser than the United States of America, because there everyone gets married thrice, and it's difficult for us to be able to match those numbers, but in terms of size, I think we are substantial. And this is also a huge opportunity that lies ahead for all of us. Organize the way the business of weddings happens. Legitimize it to the maximum possible extent, because these numbers will probably automatically double from where they are visibly available to us today.
We mentioned this, we have friends from KPMG and MasterCard, we will be doing this. This is extremely important, and for our future leadership, deliberations that you will be doing with the government, whether nationally or internationally, this report is going to become very, very important, because this is the first published statement which talks about the socio-economic impact that our industry has. Why are we in Chennai? I think Marian spoke about this in the morning for some other reasons, but another important reason, how many of you, okay, most of you may be knowing, Chennai contributes the maximum to the GDP of our country. Tamil Nadu, sorry, I said Chennai. Tamil Nadu as a state contributes maximum to the GDP of our country every year, and this is not 1 year, 2 years, this is many years in succession. We are in a state where everybody knows how to do business. And most of you may not be aware, but maximum wealth of India is the country or outside the country. Have a fabulous Imagine 2026, and thank you.